கூடாது அப்படின்னு சொன்னால் ஸ்லோவான ப்ராசஸுக்கு என்ன பண்ணக்கூடாதுன்னா இடம் கொடுக்கவே கூடாது. எத்தனை பேர் ஆமோதிக்கிறீர்கள்? இன்றைக்கு நீங்கள் ஒப்பு கொடுங்க. இன்றைக்கு ஒப்பு கொடுங்க. நீங்கள் கண்டிப்பாக வீட்டில் போய் நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். நீங்கள் ஒரு 10 மாதத்திற்கு முன்பாக நீங்கள் நடந்ததையும் இன்றைக்கி நீங்கள் நடந்ததையும் நடக்கிறதையும் நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். ஒரு 2-3 வருடத்திற்கு முன்பாக நீங்கள் காலையில் எழும்பினதையும் இப்போ நீங்கள் எழும்பிட்டு இருக்கிறதையும் நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். உங்களுடைய வேகத்தை நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். உங்களுடைய மனசை நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். உங்களுடைய ஊழியத்தை நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். கர்த்தர் யாரோ ஒருத்தரிடத்தில் பேசுகிறார். நீ இப்படியே போய்கொண்டு இருந்தால் உங்கள் மேல் வைத்திருக்கிற கர்த்தர் உங்களுக்கு கொடுத்திருக்கிற நம்பிக்கையை கொஞ்சம் கொஞ்சமாக நீங்கள் என்ன பண்ணுவீங்க அப்படின்னா இழந்துட்டே வருவீங்க. அதற்கு பிறகு பொறுப்புகள் உங்கள் கையில் கொடுக்கப்படும் போது நீங்கள் அதை செய்ய முடியாது. அதை செய்வதற்கு உங்களுக்கு தைரியம் வராது. அதான் நிறைய பேர் கடை திறந்துருக்குது. இவங்க வீட்டில் இருந்தால் கடை எப்படி ஓடும்? கடை எப்படி நடத்த முடியும்? இன்னொருத்தரை நியமித்து இவங்க சோம்பேறியாக இருந்தால் எப்படி வெற்றி அடைய முடியும்? ஒன்று உங்களுடைய வாழ்க்கையில் நினைத்து கொள்ளுங்கள். கர்த்தர் உங்கள் கையில் கொடுத்துருக்கிற சில பொறுப்புகளை யாரோ ஒருத்தர் உங்களுக்கு ரொம்ப அழகாக செய்கிறாங்கன்னு சொல்லி அவங்க கையில் முழுக்க நீங்கள் தாரவார்த்து கொடுத்து அதில் எதையுமே நீங்கள் யோசிக்காமல், அதில் எதையுமே நீங்கள் இன்வால்மெண்ட் காமிக்காமல் மொத்தத்தையும், அது உங்களுடைய மனைவியாக இருக்கலாம், கணவனாக இருக்கலாம், உங்களுடைய வேலையாக இருக்கலாம், உங்களுடைய பிள்ளையாக இருக்கலாம். ஐயோ டியூஷன் கொண்டு போய் விடுறதுக்கு ஒரு ஆள் கிடச்சிருச்சு, இல்லை அப்படின்னா ஸ்கூலுக்கு ஒரு ஆள் கிடச்சிருச்சு, இதுக்கு இவங்களை கிடச்சிருச்சு, என் மனைவியை விசாரிக்கிறதுக்கு இவங்களை கிடச்சிட்டாங்க, கணவனாருக்கு சாப்பாடாக்கி போடுறதுக்கு இவங்க கிடச்சிட்டாங்க. இந்த மாதிரி ஆண்டவர் உங்களுக்கு கொடுத்திருக்கிற சில ஸ்தானங்களை உங்களுடைய வேக குறைவினால நீங்கள் யாராவது ஒருத்தருக்கு நீங்கள் தாரவார்த்து கொடுத்துட்டீங்க அப்படின்னு சொன்னால், நான் சொல்கிறேன், அந்த காரியங்கள் திரும்ப உங்கள் கையில் முழுமையாய் கிடைப்பது அது ஒரு பெரிய கேள்விக்குறி. உங்களுக்கு நீங்கள் கொடுக்குற நீங்கள் ஒரு பொறுப்பை கொடுக்குறீங்கன்னு வைங்களேன். உங்கள் வேலை ஸ்தலத்தில் ஒரு பொறுப்பை கொடுக்கலாம், உங்களுடைய தொழில் இடத்துல ஒரு பொறுப்பை கொடுக்கலாம், உங்களுடைய வீட்டில் ஒரு பொறுப்பை கொடுக்கலாம். ஆனால் அதில் யார் இருக்கணும் தெரியுமா? அதில் யார் இருக்கணும்? உங்களுடைய இன்வால்மெண்ட் கண்டிப்பாக இருக்கணும், உங்களுடைய கண்காணிப்பு கண்டிப்பாக இருக்கணும், உங்களுடைய அட்டெண்டன்ஸ் அந்த இடத்துல கண்டிப்பாக இருக்கணும். இல்லை அது பாட்டுக்கு நடந்துரும், அது பாட்டுக்கு நடத்திடுவாங்க, அந்த போல நீங்க மனதில் நினைச்சு மொத்தத்தையும் கொடுத்துட்டு அதுக்கு சிலர் கணக்கு கூட பார்க்க மாட்டாங்க. அது கூட நிறைய பேருக்கு சோம்பேறித்தனம். அப்படின்னா அவங்க உண்மை உள்ளவங்க, அவங்க உண்மையா, நான் சொல்லுகிறேன் எல்லாரும் உண்மை உள்ளவர்கள் தான்.